சுடலாய்யா வேலை நாங்கள் வாழ உள்ளத்தில் அருள் புரிவாய் சுடர்மொழிவில் பிறந்த பிள்ளை காடு சுடலாய்யா மணிவேளக்கில் பிறந்த பிள்ளை காடு மாயாண்டி பிறந்தவரா பிறந்தவரா சத்ராதி முன்னர் சுவாமி முன்னர் சுவாமி சுடலையோட புகழை பாடி வரந்தருவாண்டி புகழை பாடு ஆயுமணி வரந்தருவாய் சாமி புகழை பாடு சாமி புகழை பாடு வரந்தருவாய் புகழை பாட அது நாட்டிலேயோ நல்ல நாடே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு மனமால பொழியும் நாடு பொழியும் நாடு குழந்ததங்கள் வீசும் நாடு நாடு மஞ்சள் பூக்கும் நாடு நாடு வாக்கி மலரும் நாடு மலரும் நாடு அவனியில் பெரிய நாடு பெரிய நாடு ஆடி பொன்னல் முடி கொழுங்கோ முடி கொழுங்கோ முடி கொழுங்கோ ஆதி வெள்ளி கைலாசமா கைலாசமா பகவானும் பார்வேதியோ பார்வேதியோ நாடு கொலவிருந்தாலோகம் தளம் அதிலே பிரம்மா வஞ்சரஸ்வதியா கொலவிருந்தால் பாலு கடல் அதிலே லட்சுமியா லட்சுமியா பவுசுடனே சுவாமி கையிலே கொலுவிருக்க நாம் கொலுவிருக்க பிரம்மலோகத்திலே பிரம்மா சரஸ்வதி நாம் கொலுவிருக்கிறார். திருப்பால்களிலே ஸ்ரீமன் நாராயணனோடு லட்சுமியும் கொலுவிருந்தாள். மூவர்கள் முனிவர்கள் 33 தேவர்கள் அந்த அவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் ஆமையோ அகத்தியர் புலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனி மூத்த மகன் கணபதி இளைய மகன் ஆறுமுக வேலவன் வேல்முருகன் இத்தாதி இவர்கள் எல்லாம் ஈசன் கையிலே கொலுவிருக்க ஐயோ ஆதிவெள்ளி கைலாஜத்தில் இத்தாதி இவர்களுக்கெல்லாம் யார் கூட பிடிக்க தெரியுமா பிடிக்கிறார் பூஜாம குலபிடிக்க குலவிருந்தார் ஆகாயத்தில் சூரியனோ அழகு கொலி சந்திரனோ ஆகாய வாணியோடு வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தாளே பிரம்மதேவன் தான் சிருஷ்டி கர்த்தா. உலகத்தை படைச்சது யாரு? பிரம்மதானே. அந்த பிரம்மதேவன் தான் உலகத்தை எல்லாம் படைச்சார். பிரம்மம் படைத்த உலகம் 14 உலகம். உலகம் அல்லவோ இந்திய பாதாள உலகத்தையும் பிரம்மதேவன் படைக்க 224 ஜட்டாசாகரங்களையும் படைத்து மரம் செடி கொடி தலைதாவரங்களையும் படைத்து ஓரறிவு உயிரினம் 6 அறிவு மனிதர்களையும் படைத்து இந்த படைத்த உயிர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்க
வணங்கும் பொருட்டு உலகத்தில் உள்ள ஜீவங்கள் எல்லாம் சிவபெருமானை அடி தொழுது வணங்க சிவமனுக்களுக்கு மடியளக்க வேணும் வெள்ளி நல்ல கிழமையில நேரம் போல அவள் படி எடுக்க அவர் கை கொடுக்க நல்ல தினை எடுத்து அவளால் கை கொடுத்தாய் நல்ல தினை எடுத்து அண்ணனோட கை கொடுத்தாய் பக்கா நல்ல தினை எடுத்து பக்கா நல்ல தினை எடுத்து அந்த பகவானோட கை கொடுத்தாய் பார்வதி பகவானோட கை கொடுத்தாய் எங்க பகவானும் வாங்கிக் கொண்டு படியளக்க வேணும் என்று ஈஸ்வரனும் வாங்கிக் கொண்டு அழக்க வேணும் என்று உலகமெல்லாம் இதன் படியளப்பாரோ உலகமெல்லாம் அகமடியளப்பாரோ அவனி இந்த உலகமெல்லாம் அவனி இந்த உலகமெல்லாம் ஆண்டவனும் பார்வதியோ தான் முடித்து இழந்த பகவானே அழைப்பாளாம் இழந்த சிவனார பள்ளியர் அழைத்து வராள் பராஜயத்தி பார்வதி பகவான பள்ளி அறைக்கு கொண்டு வரா அந்த பள்ளி அறையில சத்தியும் சிவனுமாக நேருக்கு நேரம் அமர்ந்தான் பகவான் வடக்கு பார்த்த திருமுகமா இருந்தா பராஜயத்தி தெற்கு பார்த்த திருமுகமா அப்படி நேருக்கு நேரம் இருந்து என் அபிராமி பார்வதி அவரோ படி அளந்த பகவானுக்கு பார்வதியோ கொடுப்பாளாம் இறையளந்த ஈசனுக்கு
சுவாமி விளையாடுவாரா அவன் சுவாமி விளை அந்த கையில நல்ல கையிலக்குள்ள படியளந்து வாங்கி கொண்டு படியளக்க கிளம்பும் போது வருவாளா பகவான வழிமறிக்காள் வருவாளா ஜனத்த வழிமறிக்காள் தன்னன் தங்க வருவாளா எங்க கடவுளத்த வழிமறிக்காள் ஆதிபராஜேத்தி படியளந்து கொடுத்து போயிட்டு வாங்க எப்போதும் போல உலகத்துக்கெல்லாம் படி வந்துட்டு வாங்க எந்த உயிர்களுக்கும் குறை வச்சுட்டு வந்துடாதீங்க அப்படின்னு பராஜயத்தி படிய வந்து கொடுக்கா நம்ம வீட்டுல உள்ளவா கெட்டின புருஷன் காலையில வேலைக்கு போறாருன்னா சட்டி நிறைய சோற கொடுத்து மம்பட்டியும் கையில எடுத்து போங்க காலுகரையில போய் வேலை வெட்டிய பாட்டு வாங்க ஊரை சுத்திட்டாலே உழைப்பால உயர பாரும் அப்படின்னு பொண்டாட்டி அனுப்புதா இல்ல அத போல பராஜயத்தையும் பகவானுக்கு படி எடுத்து கொடுத்து அனுப்புதா அனுப்பும் போது பகவான் படியை வாங்கிக்கிட்டு படி அளக்க வேணும்னு தலைவாசல் தான் கடந்திருக்காரு சத்தி பார்வதி பகவானுக்கு முன்னால வந்து பகவானை குறுக்க மறிக்க இறைவா எங்க போறீங்க நீங்க பார்வதி நீ இழந்து கொடுத்த படியை கொண்டு உலகத்துக்கு படி அளக்கத்தான பாரு என்ன என்னைக்கும் இல்லாம என்ன குறுக்க வந்து வழிய மறிக்க என் படிகளப்ப அப்படி ஒண்ணும் குறை வச்சுட்டு வந்தது இல்லையா படைத்த உயிர்களுக்கு பட்டினி இல்லாம பசி இல்லாம நான் தானே படிகளக்க போற பகவான குறுக்க வந்து வழிய மறிச்சேன்னா நான் போற தொழிலு வெற்றியாகுமா என்ன வழிய மறிக்காத நான் போய் படி வந்துட்டு அப்படின்னா ஆண்டவன் சொல்லும் போது பராஜயத்தை சொல்லுதா இறைவா இன்னைக்கு ஒரு பொழுதும் உங்க கூட நானும் வருவேன் உங்க படிகளப்ப நான் பார்க்கணும் யார் யாருக்கு எப்படி இறையலைக்குன்னு எனக்கும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு பராஜயத்தை சொல்ல பார்வதி என் கூட வரணுங்கிற ஆசை விவரீத ஆசை உனக்கு வேண்டாம் உண்டு பண்ணி அலங்கார செப்பாக விஸ்வகர்மா அம்மாவையில் கொடுக்கணுமே அம்மா சொல்ல காதில் கட்டி காவுக்குள்ள
பகவான பரிச்சை செய்ய பார்வதியா என்னும் போதே சித்தரம் கூட்டமெல்லாம் இறக்க வேணுமெங்கே வருவாரோ இறை தேடி போகுதையா இறை தேடி போறதையோ சரியா பார்த்துட்டாளே